ஹாய் ஹலோ. இது ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான். ரொம்ப போரிங்காக போயிட்டுருந்தது. பாப்பாவும் அன்றைக்கி ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ஒரே அழுக. சரி ஸ்டார்டிங்கில் அப்படித்தானே இருக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணி விடலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அன்றைக்கி கொஞ்சம் காலையிலேயே சாமியெல்லாம் கும்பிட்டுக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு கொஞ்சம் சாமியெல்லாம் காலையிலே கும்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லி அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். ஜிஞ்சுவும் பயங்கரமாக சாமியெல்லாம் கும்பிட்டுருந்தாங்க. நம்ம ஊருக்கு என்ன தான் ஆச்சுங்கிற மாதிரி தான் இருக்குது. திடீர்னு பயங்கரமாக வெயில் அடிக்குது, திடீர்னு மழை வர மாதிரி ஆகுது. சடனாக மேகம்லாம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. என்னது இது மே மந்தில் இப்படி மழை பெய்யுதுங்கிற மாதிரி தான் இருக்குது. வர கிளைமேட்டை புரிஞ்சிக்கவே முடியல. எங்கேயும் வெளியவும் போக முடிய மாட்டேங்குது. 1 வீக்காகவே இப்படி தான் இருக்குது. மழை பெய்யறனால வெளியே போயும் விளையாட முடியல. நானும் தம்பியும் வீட்டுக்குள்ளே உட்காந்தே அவனை என்கேஜ் பண்ணி அப்படியே அது இதுன்னு சொல்லி கொடுத்து விளையாட வச்சுட்டு இருந்தோம். ஹாட் ஸ்டாரில் ஹார்ட் பீட் பார்ட் 2 வந்துருச்சு. என்னோடய ஃபேவரட். அதை நான் பார்க்கவே மறந்துட்டேன். 4 எபிசோடையும் மொத்தமாக உட்காந்து பார்த்தாச்சு. லாஸ்ட்டில் நம்ம ஃபேவரட் தக்காளி சாப்பாடு சாப்பிட்டு தூங்கியாச்சு. ஈவினிங் ஒரு 6:30 இருக்கும். என்னோடய அம்மாச்சி என் அம்மாச்சிக்கும் தாத்தாக்கும் விளக்கு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நிறைய பேர் இறந்தவங்களை அடிக்கடி இப்படி விளக்கு போட்டு கும்பிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் இடையில கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் எனக்கு என்னென்னா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. ஒரு மாதிரியே இருக்கும். அந்த ரூமுக்கு போகிறப்பெல்லாம் என் அம்மாச்சி என்னை கேட்குற மாதிரியே இருக்கும், எனக்கு நீ விளக்கு போடவே இல்லை அப்படின்னு. அதனால் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அம்மாச்சி விளக்கு போட்டு நான் கும்பிட்டேன்னா எனக்கு என் கூடவே இருக்க மாதிரியே இருக்கும். அவ்வளோ பாண்டிங் எனக்கும் என் அம்மாச்சிக்கும். அதனால் நான் விளக்கு போட்டு நேற்றுலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஈவினிங் என்னோடய ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. சுகாஷினி அவள் பேர். எனக்கு ஃப்ரெண்டுங்கிறத விட எனக்கு அவள் ஒரு சிஸ்டர் மாதிரி. அவள் பர்த்டேங்கிறனால ஏதாவது அவளுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு தோணுச்சு. சரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச கேசரி ரொம்ப பிடிக்கும், அவளுக்கும் பிடிக்கும். சரி, அதனால் அவளுக்கு அதை செஞ்சு கொடுக்கலான்ட்டு செஞ்சுட்டு, இதுதான் என் ஃப்ரெண்டு. அவளுக்கு போய் கொடுத்துட்டு அவளையும் பார்த்துட்டு அவளோட குட்டி பையனோட நம்ம பாப்பா தம்பியை கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டு அவள் கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவளுக்கு ஒரு குட்டி ப்ரெசென்ட் வாங்கியிருந்தேன். எனக்கு பர்த்டேனால் ஏதாவது வாங்கி கொடுக்கணும். எனக்கு அப்போ அதுதான் என்னோடய ஹாப்பி. அதனால் அவளுக்கு கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் ரவை செஞ்சு கொடுத்தாச்சு நைட்டுக்கு. இதுதான் என் ஃப்ரெண்டுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண ட்ரெஸ்ஸு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.